காய்ஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கயல் சீரியலில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஒரு பக்கம் நம்ம கயலுக்கு வந்து இப்போ தான் அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் எளியில் வந்து ஏன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அண்ட் சிவசங்கரி பிளான் போட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்கா. கயல் மேலே தேவையில்லாத உண்மையிலேயே வந்து கயல் எழில் ரெண்டு பேருமே பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்கா அப்படிங்கிற விஷயமுமே இப்போ தான் நம்ம கயலுக்கே வந்து புரிய வந்திருக்கு. ஸோ பாலு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம். பாலு வந்து என்னதான் எழில் கூட சண்டை போட்டிருந்தாலுமே அதுக்கு காரணம் பாலுவை மட்டும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எழிலும் சேர்ந்து அப்படி தான் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஒவ்வொரு தடவையுமே சண்டை போட்டு தான் இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம பாலுவை வந்து தண்டிக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு நினச்சி நம்ம கையில் உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலுவை ரிலீஸ் பண்ணலாம், கேஸை வாபஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மூர்த்தி கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தானே கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம கையில் வந்து கொடுக்கல. ஸோ அவங்க வந்து சொன்னால் மட்டும்தான் இது வந்து ஓகே ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம மூர்த்தி கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மூர்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கையில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து என் கூட கொஞ்சம் நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏன் என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மூர்த்தி, இந்த மாதிரி பாலு மேலே கேஸ் போட்டு வச்சுருக்கல, அந்த கேஸை நீ வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட மூர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஷாக் ஆகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தனத்துக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, கயலாவது இந்த விஷயத்தில் வந்து என் தம்பிக்கு சப்போர்ட்டாக இருக்காளே, இப்போயாவது என் தம்பி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுக்கு கொஞ்சம் மனசாக கொஞ்சம் ஆறுதலாக வந்து இருக்குது. என்ன கையில் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, எதுக்கு தேவையில்லாமல் இப்போ கேஸை தேவையில்லாமல் நீ வாபஸ் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனால் நம்ம எழில் மாப்பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உனக்கு என்ன தெரியாதா, இல்லை மறந்துட்டியா? அப்படி இருந்துமே எதுக்காக நீ அவனை வந்து இந்த மாதிரி வாபஸ் வாங்கணும்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் வந்து நம்ம கையல்கிட்ட கேட்குறாங்க. இல்லை மூர்த்தி, எனக்கு நிறைய விஷயங்கள் இப்போ தான் வந்து உண்மை தெரிஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருந்திருக்கா, உண்மையிலே வந்து எழிலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த சிவசங்கரி தான் எல்லாத்துக்குமே காரணம். எழில் வந்து எங்கே இருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேணும்னே எழில வந்து மறைச்சு என்கிட்ட இருந்து எழில பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவள் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து பாலுவை மட்டுமே வந்து தப்பு சொல்ல முடியாது. அதுவும் பாலு வந்து அவனுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையுமே சொல்லிட்டான். ஸோ அன்றைக்கி அவன் அடித்து போட்டதுக்கப்புறம் பாலு வந்து எழில் எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தான் தெரியுமோ அப்படின்னு நினச்சி தான் அன்றைக்கி நம்ம கேஸ் கொடுத்தோம். ஆனால் அவன் எவ்வளவோ நம்மக்கிட்ட சொன்னான், எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே வந்து தெரியாது என்ன நடந்துச்சு அப்படின்னு. நான் தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். ஆனால் நம்ம எதையுமே வந்து நம்பலை. இப்போ தான் உண்மை தெரிஞ்சிச்சுல, இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த சிவசங்கரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கப்புறமும் பாலுவை நம்ம தண்டித்து என்ன பண்ண போகிறோம்? நான் சொல்கிறது கேளு மூர்த்தி, நீ உடனே வந்து என் கூட கிளம்பி வா, நம்ம போயிட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கையல் நீயும் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தனம் சொல்கிறாங்க, ஏங்க அதான் கையில் தான் இவ்வளோ தூரம் கூப்பிட்றாருங்க, போங்க போய் நீங்கள் அந்த கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடி உன் தம்பி அப்படிங்கிறதுனால நீ வேகமாக வரிஞ்சு கட்டிட்டு வரியா, எப்போடா நீ இருப்ப போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, மூர்த்தி இங்கே பாரு, எதுக்காக இப்போ தேவையில்லாமல் நீ அவங்கள பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க, நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீனே யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். அவன் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம கோவத்தில் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையுமே அவன் நம்மக்கிட்ட சொல்லிட்டான். அதுக்கு மேலே அவன்கிட்ட சொல்கிறதுக்கு எந்த உண்மையும் இல்லை மூர்த்தி. அதுக்காக போயிட்டு அவனுக்கு நம்ம தண்டனை கொடுத்து இப்படி ஸ்டேஷனில் வச்சுருந்தா அது வந்து நல்லா இல்லை. அதனால தான் நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சியுமே வந்து ஆமாம் மூர்த்தி, இந்த மாதிரி கையில் சொல்கிறது வந்து சரிதான், நீ போயிட்டு உடனே வந்து கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்புக்கிட்ட நம்ம இந்த விஷயத்த அப்புறமா வந்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா மூர்த்தி கையில் ரெண்டு பேருமே கிளம்பி வந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போகும்போது அந்த கோபிக்கும் வந்து கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. ஸோ கரெக்டாக அந்த ஆளுமே அங்கே வந்துடுறாரு. உள்ளே போனோடனே வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட இந்த மாதிரி வந்து நாங்கள் கேஸை வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, கேஸை வாபஸ் வாங்குறீங்களா, ஏன் என்னாச்சு, உங்கள் புருஷனை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார், கிட்டத்தட்ட என் ஹஸ்பண்டை வந்து நெருங்கிட்டோம், அதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியும், ஆனால் பாலு அதுக்கு காரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படியா, அப்போ எதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கேஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை சார், என் ஹஸ்பண்டுக்கோ பாலுக்கோ பிரச்சனை இருந்தது எல்லாமே உண்மைதான். ஸோ அவன் வந்து ஏதோ போதையில் வந்து அடிங்கன்னு சொல்லி அவங்க அடித்தது எல்லாமே உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் எழிலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் பாலுவுக்கு தெரியுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பாலுவுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதுக்கு காரணம் வேற ஆள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சார், இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு.
அதனால தான் இதுக்கு மேலே பாலுவை தண்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கயல் வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு, அதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், இப்போதைக்கு அதை நான் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் பர்சனல். என் ஹஸ்பண்டுக்கு நான் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு அவர் வாயாலேயே எல்லா உண்மையுமே நான் நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அப்போது நீங்கள் இந்த ஃபார்மில் சைன் பண்ணுங்கள், அவங்கள வெளியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாலுவை வந்து வெளியில் விட்டுறாங்க. ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுறாங்க. அவன் வெளியே வரட்டும், நீங்கள் உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, டே பாலு நீ போனா, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லை, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவங்க 3 பேரும் உள்ளே போயிடுறாங்க. பாலுவை பார்த்தீங்கன்னா வெளியில் விட்டுறாங்க. வெளியில் வந்தோடனே வந்து கயல்கிட்ட வந்து பாலு ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரி கேட்குறான். என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி, தயவு செஞ்சு நான் வந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து நான் பண்ணலை. இப்போயாவது என் நிலைமையை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களே. உண்மையிலே வந்து எழில் ப்ரோக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து சத்தியமாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லி எப்பயோ நான் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவரை நிறுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பரவாயில்ல பாலு, எனக்கு வந்து எல்லா உண்மையுமே வந்து தெரியும். ஒரு சில உண்மைகள் இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எழில் எங்கே இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சு, யார் இதுக்கு பின்னாடி இருந்திருக்கா அப்படிங்கிற எல்லாமே எனக்கு இப்போ தான் வந்து புரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் உன்னை வந்து தண்டிக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் வந்து நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கினேன். நீ சொன்னியே எழில் வந்து யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, நீ உண்மையிலேயே அவர் வந்து உங்கள் ஹஸ்பண்டு தெரிஞ்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாலு சொல்கிறாரு. தப்பு பாலு, நீ சொல்கிறது அவர்னு கிடையாது, வேறு யாராக இருந்தாலுமே நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நீ இப்படி பண்ணிட்ட, அதனால் பாதிக்கப்படுறது அவங்க மட்டும் கிடையாது, அவங்க சுற்றி அவங்க நம்பி இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தான். ஸோ கோபத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சரி அப்படின்னு தோணாலுமே பின்னாடி இருக்கிற உங்கள் குடும்பங்களோட நிலைமையை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ கூட இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கினது உனக்காகவோ இல்லை பார்த்தீங்கன்னா வேறு எதுக்காகவோ கிடையாது. உன்னை நம்பி இருக்கிற உன் குடும்பம், உங்கள் அக்காவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் அண்ணன் ஃபேமிலியாக இருக்கட்டும், நிச்சயமாக உன்னை நம்பி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உன்னை அவங்க அந்தளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த நிலைமையில் நீ வந்து இப்படி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது சரி வராது அப்படின்னு நினச்சி தான் நான் கேஸை வாபஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நன்றி என்ன, இதுக்கப்புறமும் இந்த மாதிரி எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு கயல் காலில் வந்து நம்ம பாலு வந்து விழுகும்போது, பாலு எந்திரி, நீ எதுக்காக இப்போ தேவையில்லாமல் ஏன் காலில் விழுகிற? இங்கே பாரு பாலு, உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் இருக்குது. அந்த நல்ல லைஃப்பில் எப்படி நீ வந்து அடுத்தடுத்து முன்னேறணும், எப்படி எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், எல்லாருக்கிட்டேயுமே எப்படி நம்ம நல்ல விதமாக பழகணும் அப்படிங்கிறத மட்டும் நீ மைண்டில் வந்து வச்சுக்கோ. மற்றபடி இந்த கோவம், வன்மம் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்க போகிறப்போ இந்த கோவத்தையோ வன்மத்தையோ நம்ம கொண்டு போகிறது கிடையாது. இந்த விஷயத்தை மட்டும் நீ மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, பாலுவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சுறாங்க. உடனே நம்ம பாலு வந்து மூர்த்தியை பார்த்து, ரொம்ப நன்றி மாமா, என் அக்கா வந்து எந்த தப்பும் படலை, தயவு செஞ்சு அக்கா மேலே கோவப்படுறாதீங்க, இதுக்கப்புறமும் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, டேய் உன்னையெல்லாம் நான் நம்புற மாதிரியே இல்லைடா, ஏதோ கயல் சொன்ன அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கியிருக்கேன். மற்றபடி உன் மேலே இருக்கிற கோவம்லாம் எனக்கு குறைஞ்சிரும் அப்படின்லாம் வந்து நினைக்காத, அது என்றைக்குமே வந்து போகாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மூர்த்தி சொல்கிறேன். மூர்த்தி, எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசாமல் இருக்க மாட்டியா, நீ வா கிளம்பு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வந்து பாலுவை வீட்டுக்கு நல்லபடியாக கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கயலும் மூர்த்தியும் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம இந்த கோபி பார்த்தீங்க அப்படின்னா பாலுவை கூட்டிகிட்டு, வா பாலு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம எளிதில் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கயல் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறாங்க, ஏன்னா ஏற்கனவே இந்த கௌதம் டாக்டர் வந்து மாட்டிக்க போகிறாரு. ஸோ அவன் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.